இது சரிப்பட்டு வராது. சும்மா அடிக்கடி இதே சொல்லி மிரட்டுறீங்க. நானே போலீஸை கூப்பிடுறேன். மனோஜ் மனோஜ் இல்ல ரோகிணி, இவங்களை இப்படி விடக்கூடாது. இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். மனோஜ் ஒரு நிமிஷம், நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா வா சொல்றேன். என்ன ரோகிணி, என்ன விஷயம்? மனோஜ் நான் சொல்றத கேளு. போலீஸ் எல்லாம் வேண்டாம். ஏன்? அவங்கள பாரு, முதல்ல பணம் கேட்டாங்க, இப்ப டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டா ஷோரூமே கேட்பாங்க போல இருக்க. போலீஸ் வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே. அது எனக்கும் உனக்கும் மட்டும் தானே தெரியும். ஆனா அந்த பொண்ணு சொல்றதை தான் போலீஸ் நம்புவாங்க. இப்படி பொய் சொல்லி பிரச்சனை பண்றவ கண்டிப்பா நீ மிஸ்பிஹேவ் பண்ணனு அவ கோர்ட்ல கூட வந்து சொல்லுவா. அப்புறம் டிவி பேப்பர்னு எல்லாத்துலயும் வந்து அசிங்கமாயிடும். அப்ப இதுக்கு என்ன பண்ண சொல்ற? அப்பப்ப டிவியை கொடு, ஃப்ரிட்ஜை கொடு, பணத்தை கொடுன்னு கேட்டா நான் என்ன பண்றது? உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே. இங்க பாரு மனோஜ், ஒரு ஆம்பளை எவ்வளவுதான் உண்மையை சொன்னாலும் அதை இந்த உலகம் நம்பவே நம்பாது. அதுவே ஒரு பொண்ணு பொய்யா இவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான்னு சொன்னா ஒருத்தன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் இந்த உலகம் அதை நம்பிடும். இப்ப அவங்க கேக்குறதெல்லாம் நான் கொடுத்தா நான் தப்பு பண்ண மாதிரி ஆயிடாதா? அது எனக்கு புரியுது மனோஜ், ஆனா வேற வழியே இல்ல. இப்ப நீ போய் உண்மையை சொன்னா யாருமே உன்னை நம்ப மாட்டாங்க. அப்ப எங்க ஆம்பளைங்களுக்கு நியாயமே கிடையாதா? அதுக்குன்னு ஒரு டைம் வரும். நீ தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணலாம். கொஞ்ச நாள் அமைதியா இரு. அப்ப அவங்க கேக்குறதெல்லாம் கொடுக்க சொல்றியா? நம்ம அதை வேற மாதிரி டீல் பண்ணலாம்னு இல்ல சொல்றேன். ரோகிணி, இப்படியே விட்டு அவங்களுக்கு ரொம்ப தைரியமாயிடும். நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். அவங்க விசாரிச்சாங்கன்னா இவங்க எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க.